எவ்ரிவான், நான் தான் உங்கள் பவித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி அல்காரிதம் நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்காரிதம் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் வந்து நம்ம டெக்னாலஜிஸில் யூஸ் பண்ணுறோம். கரண்ட்டாக என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறோம், அது பேக் எண்டில் யூஸ் பண்ணுவோம், ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுவோம், டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறோமா, கரண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க போ. பேக் எண்ட் அப்படின்னாவே சர்வர் சைட் தான் சொல்லுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம டேட்டாஸ், அதுக்கடுத்து வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பாப்புலரான பேக் எண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பைத்தான், ஒன்று ஜாவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பைத்தான் ஜாவாவில் நம்ம சில அல்காரிதம் கொடுத்து தான் ப்ரோக்ராம் எப்பயுமே ரன் பண்ணுவோம். அதை மாதிரி அல்காரிதம் என்னென்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா சர்ச்சிங், சார்ட்டிங், ஹேஷிங், கிராஃப், டைனமிக், கிரீடி, என்கிரிப்ஷன், சேசிங், அதுக்கடுத்து மிஷின் லேர்னிங் எக்ஸெட்ரா. இதை பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம என்னென்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம் அதோட டெஃபினேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சர்ச்சிங். சர்ச்சிங்னா பவித்ரா எஸ்ன்ற பேர் நிறையா இருக்கும் பேக் எண்டில். அதை கரெக்டான பவித்ரா எந்த யூசர்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரது தான் சர்ச்சிங் சொல்லுவோம். சார்ட்டிங்னா ஒரு லார்ஜான ஒரு லிஸ்ட்டில் தேவையே இல்லாத பொருளை வெளியில் டஸ்ட்பினில் தள்ளுறது பேர் தான் சார்ட்டிங். ஹேஷிங் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நம்ம வைக்கிறது. ஜஸ்ட் லைக் எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு, ஸ்பெஷல் கேரக்டர், ஸ்பெஷல் சிம்பிள் வைக்கிறோம் இல்லையா, அதை தான் ஹேஷிங் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிராஃப். கிராஃப்ன்றது ஒரு ரிலேஷனல் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் லிங்க் ஆயிருந்தாலும் என்னால் இன்ஸ்டாகிராம்லேயும் அதே பாஸ்வேர்டு அதே ஐடி வச்சு லிங்க் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைனமிக் ப்ரோக்ராம். டைனமிக் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஒன்று இன்வாய்ஸ் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட்டு பில்லிங் சிஸ்டம், அந்த மாதிரி வந்து கேன்டீன் ஆட்டோமேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் மூலமா நம்ம இது பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு கிரீடி அல்காரிதம். கிரீடி அல்காரிதம்னா ரிசோர்ஸை வந்து ஷெட்யூல் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறது. நம்ம ஷெட்யூல் பண்ண செக்ஷனை ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டேட்டா செக்யூரிட்டிக்காக என்கிரிப்ஷனை யூஸ் பண்ணுறோம். சேசிங் அல்காரிதம் அப்படின்னா ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மெமரியை வந்து ரேண்டமான இடத்துல வந்து சேவ் பண்ணி வைக்கிறது. அதே மெமரி வேறு ஒரு இடத்துல சேவ் பண்ணியிருக்கும். ஸோ அதை தான் வந்து சேசிங் அல்காரிதம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்னா ஏஐ பேஸ்டு ஒரு திங்கை தான் நம்ம மிஷின் லேர்னிங் சொல்லுவோம். ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கிரிப்ட், நெக்ஸ்ட்டு ஜேடபிள்யூடி டோக்கன்ஸ், எஸ்எஸ்எல், டிஎல்எஸ், ஏஇஎஸ், எல்ஆர்யூ, எல்எஃப்யூ, இதை மாதிரி வந்து நிறைய எக்ஸ்பென்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே பாய், தேங்க்யூ. எனக்கு ஸ்டே ஹெல்த்தியாக இருங்க, ஸ்டே ஹாப்பி.